தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 1896, பக்கம் 102. பாடத்தின் தலைப்பு: நிழலான சிவப்பு கிடாரி. அக்டோபர் 1ஆம் தேதியினுடைய வாட்ச்டவர் பத்திரிகையில் இத்தலைப்பை குறித்து நாம் ஆராய்ந்திருந்தோம். எனினும் அதை 2 அல்லது 3 முறை கவனமாய் வாசித்தால் அது நமது வாசகர்களில் சிலருக்கு நன்மையாக இருக்கும். அப்படி வாசிக்கையில் பின்வரும் குறிப்புகளை தெளிவாய் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். 1. பிரதான ஆசாரியனால் பாவ நிவாரண நாளின் போது ஏறெடுக்கப்பட்டதும் பிரகாரத்திற்குள் அடிக்கப்பட்டதுமானவைகள் மாத்திரமே இந்த சுவிசேஷ யுகத்தில் நமது மாபெரும் பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவினால் பாவங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட விசேஷித்த பலிகளை குறிக்கின்றன. இது காளையினால் நிழல்படுத்தப்படும் அவருடைய பலியில் துவங்கி அவரது சரீரமாகிய சபையின் பலியுடன் நிறைவு பெறுகின்றது. சபை அவரது கிருபையினால் அவருடைய பாடுகளில் ஐக்கியம் அடைந்துள்ளனர். இவர்கள் கர்த்தருடைய ஆட்டினால் நிழற்படுத்தப்பட்டுள்ளனர். ஆசரிப்பு கூடாரத்தின் விசேஷித்த பலிகள் என்கிற புத்தகத்தை பார்க்கவும். 2. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட பாவத்திற்கான மற்ற பலிகள் பாவ நிவாரண நாளை தொடர்ந்து ஏறெடுக்கப்பட்டன. இது பாவங்களுக்காக மனம் வருந்துவதன் மூலம், துக்கிப்பதன் மூலம் 1000 வருட காலங்களில் மனுக்குலத்தின் உலகமானது பாவ நிவாரண பலியின் புண்ணியங்களை ஏற்றுக்கொண்டு அதை தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. 3. சாமுவேல், எலியா, எலிசா, ஆபிரகாம், தாவீது மற்றும் ஆபேலினால் ஏறெடுக்கப்பட்ட பலிகளானது வேறு வகையானவைகளாகும். இவை நியாய பிரமாணத்தில் இடம்பெறுகிறதில்லை. ஆகையால் அவைகள் நிழல்கள் அல்ல. இப்பலிகளை ஏறெடுத்தவர்கள் ஆசாரியர்கள் அல்ல. மேலும் இவர்கள் ஏறெடுத்த பலிகளானது நியாய பிரமாணத்தின்படி வருஷந்தோறும் தொடர்ந்து ஏறெடுக்கப்படும் பாவங்களுக்கான நிழலான பலிகளுடன் தொடர்புடையவைகள் அல்ல. 4. பாவ நிவாரண நாளின் போது பலியினை ஏறெடுத்த பிரதான ஆசாரியனால் சிவப்பு கிடாரியானது அடிக்கப்படுகிறதில்லை. உடன் ஆசாரியனாகிய எலியேசராலும் அடிக்கப்படவில்லை. ஆசாரியர்கள் அல்லாத வேறொருவனால் அது அடிக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த சிவப்பு கிடாரியானது பிரதான ஆசாரியனையோ அல்லது உடன் ஆசாரியனையோ அல்லது இந்த பாவ நிவாரண நாளினுடைய எந்த ஒரு பலிகளையோ அடையாளப்படுத்துவதில்லை அல்லது நிழல்படுத்துவதில்லை. நாம் மேலே குறிப்பிட்டிருந்த கட்டுரையில் அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இடம்பெறும் முற்பிதாக்களின் பாடுகளுடைய நிழலாய் கருதப்படுவதற்குரிய நமது தரப்பிலான காரணங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த முற்பிதாக்களில் வெகு சொற்பமானவர்களே தங்களது தனிப்பட்ட அனுபவங்களில் எதையேனும் நிழல்படுத்தினவர்களாயிருந்தார்கள். எனினும் அவர்களை ஒரு வகுப்பாராக பார்க்கும்போது எதிர்காலத்தில் நிகழும் திரும்ப கொடுத்தலின் வேளையில், சீர்படுத்தும் வேளையில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்றும், தீட்டு கழிப்பு சம்பந்தமான அந்த வேலை நிழல்படுத்தப்பட்டுள்ள காரியமானது 1000 வருட காலப்பகுதியின் வேலையினை நிழல்படுத்துகின்றதாய் இருக்கின்றது என்றும் நாம் காண்பிப்பது நியாயமாகவே உள்ளது. 5. ஆசாரியன் முதலாவது சிவப்பு கிடாரியின் இரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்புறம் தெளித்தார். இப்படியாக இதன் மரணம் தேவனுடைய பலிபீடத்தில் ஏறெடுக்கப்படும் பாவங்களுக்கான பலியை சுட்டிக்காட்டுவதை மற்றும் இதற்கு இசைவாய் இருப்பதை காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. பின்னர் அவர் கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவில் ஈசோப்பை போட வேண்டும். இது சுத்திகரிப்பை, தீட்டு கழிப்பை அடையாளப்படுத்துகின்றது. ஒரு கேதுரு கட்டையும் போட வேண்டும். இது நித்திய ஜீவனை அடையாளப்படுத்துகின்றது. சிவப்பு நூல் போட வேண்டும். இது நம்முடைய பாவங்களுக்கான விலையாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றது. என்னாகமம் 19ஆம் அதிகாரம். இப்படியாக உலகம் பாத்திரமாயிராத முற்பிதாக்கள் மீது, அதாவது கல்லெறியுண்ட, வாளால் அறுக்கப்பட்ட, இன்னும் பல பாடுகள் பட்ட முற்பிதாக்கள் மீது குவிக்கப்பட்ட அவமானமானது விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய புண்ணியமும் சத்தியத்தின் சுத்திகரிப்பும் நித்திய ஜீவனாகிய ஈவும் அவர்களுக்கு உத்திரவாதமாகிட அனுமதித்தது என்று கற்பிக்கப்பட்டுள்ளது. 6. அநேகமாக எலியேசரால் நிழற்படுத்தப்படும் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் உடன் ஆசாரியர்களில் ஒருவராக அப்போஸ்தலன் பவுல் காணப்பட வேண்டும். ஏனெனில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இவர் கொடுக்கும் சாட்சியின் மூலம் அவர்களது விசுவாசம் மற்றும் பாடுகள், சுட்டெரிக்கப்படுதல் நமக்கு இசைவாக இருப்பதை சுட்டி காண்பித்துவிட்டு, அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராக முடியாது,
என்ற போதிலும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கிறிஸ்துவின் இரத்தமானது அவர்களை ஏற்ற தகுந்தவர்களாக்கியுள்ளது என்றும் அவர்கள் நித்திய ஜீவனாகிய ஈவில் பங்கடைவார்கள் என்றும் நமக்கு இவர் உறுதிப்படுத்தும் விதத்தில் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் கேதுரு கட்டையையும் நெருப்பில் போட்டார். எபிரேயர் 11 40 7. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 9 13 நிழலான சுத்திகரிப்பை குறித்து பேசுகையில் அவர் பாவ நிவாரண நாளின் பலிகளாகிய காளைகள் மற்றும் வெள்ளாட்டுக் கடாக்களின் இரத்தம் குறித்தும் சிவப்பு கிடாரியின் சாம்பல் தண்ணீரோடு தெளிக்கப்படுதல் முதலானவைகள் குறித்தும் குறிப்பிடுகின்றார். ஆனால் இவைகளின் நிஜத்தை குறித்து பேசுகையில் அவர் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தோடு மாத்திரம் முடித்து விடுகின்றார். சிவப்பு கிடாரியினுடைய சாம்பலுக்கான நிஜத்தை குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை. ஏனெனில் அதற்கு நம்முடைய சுத்திகரிப்போடு எந்த சம்பந்தமும் இல்லை. மாறாக அது நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது போன்று 1000 வருட காலத்தின் போதான உலகத்தினுடைய தீட்டு கழிப்பு தொடர்புடையதாகும். ஒருவேளை சிவப்பு கிடாரியும் அதன் சாம்பலும் சுவிசேஷ யுகத்தினுடைய சுத்திகரிப்புடன் தொடர்புடையவைகளாய் இருந்திருக்குமானால் அவ்வுண்மையினை அப்போஸ்தலன் நிச்சயமாகவே இங்கு காண்பித்திருப்பார். ஏனென்றால் அப்போது ஏற்ற கால சத்தியமாய் காணப்பட்ட தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் அப்போஸ்தலன் மறைத்து வைக்கவில்லை. தமது வீட்டாரின் பந்தியில் ஏற்றகால ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக அவருக்கு துதி உண்டாகுவதாக. லூக்கா 12 37. ஆமேன்.